வணக்கம். யமகா எபிசெட் வெர்ஷன் 3 மாடல் வண்டி இது கனெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதே சில்வர் மாதிரி இருக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன இதில் ஒரு ப்ராப்ளம்னா, இந்த வண்டி நிறைய ஓடிடுச்சு. ஸோ அதனால் இந்த கை செட்டு அப்படியே மாற்றிடுறேன். இந்த கை செட்டு அப்படியே புதுசு அந்த மாதிரி நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் தான் ஓடுது. இப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த பின்னு கேஜி இது வரலாம் மாற்றலாம். ஸோ அப்படி நான் மாற்றுறது இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா வண்டி. இந்த கர்நாடகா வண்டிக்கு ஸோ வெர்ஷன் 3 மாடல் வண்டி இது. முதல்ல வந்து கிராங்க் ஷாஃப்ட் ரெடி பண்ணுறேன். ஸோ மெயினாக வந்து இந்த கிராங்க் ஷாஃப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அவருக்கு ஏற்கனவே ஓட்டி ரீவோர்லாம் பண்ணிட்டார். ரீவோர் பண்ணி திருப்பியும் அவருக்கு வந்து வண்டி திருப்தி இல்லை. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு திருப்திகரமாக வண்டி இல்லை. நம்ம வீடியோ பார்த்துட்டு எடுத்துன்னு வந்திருக்காரு. ஸோ இதை வந்து இந்த வண்டியை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்ற ஒரு தகவலை பார்க்கலாம். நிறைய விஷயம் இருக்குது. அதாவது என்கிட்ட வருது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய் தான் அவங்க வந்து இந்த மாதிரி எடுத்துன்னு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. இப்போ தான் அதுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்தது. ஸோ அதனால் இதை வந்து இப்போது இதை ஒன்று ஒன்றா இந்த வீடியோவை பாருங்கள். அடுத்தது இன்ஜின் கேஸ் க்ளீன் பண்ணதை பற்றி ஒரு வீடியோ வரும். முதல்ல வந்து கிராங்க் ஷாஃப்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பெல்லு, இந்த கிளட்ச் பெல்லு இதையும் ரெடி பண்ணணும். இப்போ இது வந்து முதல்ல கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து முதல்ல ரெடி பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிளட்ச் பெல்லும் ரெடி பண்ணிடுவேன். ஸோ இதை வந்து மெயினாக வந்து இது மூணும் இப்போ ரெடி ஆகிடும். ஸோ அடுத்தது வந்து சிலிண்டர் ஹெட்டு, வால்வு, கைடு எல்லாமே சேஞ்ச் பண்ணி பக்காவாக பண்ணிடுறேன். அதாவது வெர்ஷன் 3 மாடல் BS6 அந்த வண்டி மாதிரி அந்த வண்டி அது. ஸோ அந்த மாடலில் தான் அந்த வண்டி அது. ஸோ அதை பற்றி நம்ம என்னென்ன பண்ணால் அந்த வண்டி நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து கிராங்க் ஷாஃப்ட். இப்போது கிராங்க் ஷாஃப்ட் வந்து நம்ம ரீஒர்க் பண்ண போகிறோம். அதாவது கை செட்டு ஸ்டாண்டர்டே தான் நம்ம போட போகிறது. ஸோ அதுதான் நம்ம பார்த்து அருமையாக ரெடி பண்ணுவோம்னா வண்டி. ஏன்னா அவ்வளோ தொலைவில் வந்து என்கிட்ட வந்துருக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எமா ட்ரக்ஸும் ஒன்று வந்துருக்குது. எமா ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து நிக்கல்லாம் போயிருக்கு. அது வந்தோன்னா அதையும் ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் முதல்ல வந்து இது கர்நாடகா வண்டி. ஸோ இன்ஜின் வரலாம் என்கிட்ட வந்துருக்கு. ஐயா எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தகவல் தான் இது. யமகா வெர்ஷன் 3 மாடல் வண்டி. இப்போது மெயினாக ஒன்று என்னன்னா, இந்த கை செட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அருமையாக இருக்கும். இந்த கை செட்டு இது வந்து ஸ்டாண்டர்ட், இதுவும் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இது நம்ம பின்னு வந்து நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த சுத்தளவும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஓவர் சைஸ் போச்சுன்னா வண்டி வந்து வைப்ரேட் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த வண்டியில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். யமகா எபிசெட் வெர்ஷன் 3 மாடல் வண்டி இது. கர்நாடகா வண்டி நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இது மாதிரி பண்ணி நல்லா நீட்டாக கொடுக்கணும். இதுதான் பழசு பார்த்தீங்கன்னா பழசு. ஏன்னா இது வந்து நம்ம செய்யக்கூடிய வேலையை அருமையாக பண்ணி ஜம்முன்டிக்கு மாட்டினோன்னா அருமையாக இருக்கும். வெர்ஷன் 3 மாடல் முதல்ல வந்து கிராங்க் ஷாஃப்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய முதல் தெரிஞ்சிக்க வேண்டிய மெயினாக வந்து கஸ்டமர் மெயினாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம யமகா எபிசெட் வெர்ஷன் 3 மாடல் வண்டி. இப்போது கை செட்டு மாற்றுறது நம்ம ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். யமகா எபிசெட் வெர்ஷன் 2 மாடல் வண்டி இது. வெர்ஷன் 2 இல்லை, வெர்ஷன் 3 மாடல் வண்டி பாருங்க. NBC பேரிங்கு சும்மா அருமையாக கிராங்க் ட்ரூப் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு வண்டியை. பாவம் கர்நாடகாவிலேருந்து என்கிட்ட வண்டியை தந்து கொடுத்துருக்காரு. நம்ம எவ்வளோ நம்பிக்கையாக செய்யணும். இதுதான் சர்ஜன் செய்யக்கூடிய வேலை. ஸோ இந்த கிராங்கில் வந்து அவ்வளோ துல்லியமாக நம்ம ட்ரூப் பண்ணணும். 0 to 0 இந்த டிஜிட்டல் மீட்டரை வச்சு நம்ம அழகாக ட்ரூப் பண்ணோம்னா
அருமையாக இருக்கும், நம்ம ஜம்முன்னு இருக்கும். இதுதான் இந்த பேரிங்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்லேயே இருக்குது, இது வந்து பழசு. ஸோ இது வந்து இதுதான் கிராங்க் பேரிங். இது 2 பேரிங் வரும், இதில் 2 பேரிங்கு இந்த டைமிங் வீல். ஸோ கருக்கா இதுக்கு நேர் இந்த புள்ளி இதுக்கு நேராக வரும். இதுதான் இந்த இதில் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய விஷயம். அதே மாதிரி இந்த செட்டு பார்த்தீங்கன்னா இது தனியாக வருது, இதுவும் பால்ஸ் தனியாக வருது. இது பால்ஸை தட்டிட்டு இந்த பின்னு மட்டும் போட்டு இதை நம்ம பாலிஷ் பண்ணி போட்டுடலாம், அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் நான் செய்யறதில்லை, இதை வந்து நான் செய்யறதில்லை. ஏன்னா நான் என் வண்டிகளுக்கு எல்லாமே இந்த மாதிரி செட்டு மாற்றிடுவேன். அதே மாதிரி இந்த பேரிங்கும் 2 பேரிங் வரும், ஒன்று கேஸில் இருக்குது. ஸோ இதுக்கு ஒன்று கிராங்கில் இந்த இடத்துல இருக்கும். இது ஈஸியாக கையில் எத்தலே வந்துடும். இந்த சைடு புஷ் டைப் மாதிரி இருக்கும் இது. ஏன்னா நம்ம கேஸில் அடிச்சுட்டு அப்படி உள்ளே உட்கார வச்சிடலாம், அவ்வளோதான். ஒரு பக்கம் கேஸில் டைட்டாக இருக்கும், அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புஷ்குன்னு உள்ளே போய் உட்காந்துரும் கேஸில் நீங்கள் கிராங்க் போடும்போது. ஆனால் இந்த சைடு கிராங்கில் கேஸில் ஒரு பக்கம் டைட் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி அடிக்கணும் அப்படின்ற விஷயம் நிறைய இருக்குது. நம்ம நேராக இதில் ஒரு பைப்பை கொடுத்து லொட்டுன்னு போட்டு அடிச்சிங்கன்னா கிராங்கு நம்ம வேலை செஞ்சது புரோஜனம் இருக்காது, அவுட் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த RX 100 நிறைய பார்க்கலாம், நீங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இப்படி கையை வச்சு கிராங்க் ஆட்டி பாருங்க, லொடுக்குன்னு போயிட்டு வரும் RX 100. அதுதான் முதல்ல நிற்க வைக்கணும். நீங்கள் அதை பண்ணாமல் நீங்கள் கேஸு நல்லா இருக்குன்னு மாட்டிட்டீங்க, நிச்சயமாக மேக்னெட் சைடு நல்லா வாட்டமாக இருக்கும், பிடிச்சி இழுத்து பாருங்கள், உள்ள லூஸாக இருக்கும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்ற